வணக்கம். டிசம்பர் 8ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பயோகான் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. அவங்க ஃபண்ட் ரைசிங் குறித்து மீட்டிங் நடைபெறுதுன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 4500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்ய இருக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக 6950 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாங்கன்னா, பெரும்பாலும் அவங்க பயோகான் பயாலஜிக்ஸை வாங்குவதற்கு பயன்படுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னவே வேறொரு செய்தி பார்த்துருந்தோம். பயோகான் பயாலஜிக்ஸை அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம செய்தி பார்த்துருந்தோம், இல்லை அவங்களுடன் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வாங்குறாங்க பயோகான் பயாலஜிக்ஸ். மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க அந்த கம்பெனியை கம்ப்ளீட்டாக வாங்குறாங்க பயோகான். ஸோ அதற்கு பயன்படுத்த இருக்கிறாங்க. இந்த ஃபண்ட் ரைசிங் வழியாக அவங்க செய்யக்கூடிய அந்த ஃபண்டு வந்து அதை பயன்படுத்துறாங்க. ஸோ பயோகான் பயாலஜிக்ஸோட வேல்யூவேஷன் வந்து $5.5 பில்லியன் சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னே பார்த்ததுங்க டைல்யூஷன் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இம்முறை நான் கால்குலேட் பண்ணல. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்தது வந்து டைல்யூஷன் வந்து 12.8% ஆகுது. இந்த ஃபண்ட் ரைசிங் காரணமாக அவங்க 2 ஃபண்ட் ரைசிங் கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியலைங்க. எனக்கு QIP வழியாகவும் பண்ணுறாங்க, ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாகவும் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூக்கு மட்டும்தான் இந்த டைல்யூஷனா இல்லை இரண்டும் சேர்த்து டைல்யூஷன்றது எனக்கு தெரியல. இன்னொரு முறை அதை சரிபார்க்க வேண்டும். வேறொரு வழியாகவும் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. கமர்ஷியல் பேப்பர்ஸ் வழியாகவும் 1800 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பயோகான். இது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக கமர்ஷியல் பேப்பர்ஸ். ஓலா எலக்ட்ரிக் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் இன்றைக்கும் வீழ்ச்சியாக பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீக்கெண்டில் செய்தி பார்க்கும்போதும் பார்த்துருந்தோம். IPO விலையை காட்டிலும் பாதி ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் ஷேர் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பாதி ஆயிடுச்சுன்ற செய்தி பார்த்துருந்தோம். ஓலா எலக்ட்ரிக்கில் இன்றைக்கும் ஒரு வீழ்ச்சியாக பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இன்ட்ராடேல 3-4% விழுந்தது. என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்பெனி அவங்களுடைய பாரத் செல் பவர்ட் வெஹிக்கிள்ஸை அவங்க விற்பனைக்கு துவங்கியிருக்கிறாங்க. டெலிவரிஸ் துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. முன்னே நம்ம பார்த்துருந்தோம், இந்த பாரத் செல் அவங்களே உற்பத்தி செய்கிறாங்க. 4680 பாரத் செல்லை உற்பத்தி செய்கிறாங்க. அதில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அங்கேருந்தோ காப்பி அடிச்சிட்டாங்க, இங்கேருந்து எடுத்துட்டாங்க அந்த டெக்னாலஜின்ற மாதிரி ஒரு சர்ச்சை இருந்தது. ஸோ அது வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸை அவங்க இப்போ டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வோடஃபோன் ஐடியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், ரொம்ப நாட்டில் கம்பெனி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அரசுகிட்ட இருந்து மானியம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூஸ் குறித்து. ஸோ அது குறித்து ஒரு மீட்டிங் நடைபெற இருக்கு. வியாழக்கிழமை அந்த மீட்டிங் நடைபெறுக்குன்ற நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அரசு தரப்பு வந்து அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போவும் வந்து அது துவக்க நிலையில் தான் இருக்குது. எவ்வளவு மானியம் வழங்க வேண்டும் இன்னும் அரசு தீர்மானிக்கல. ஆனால் முழுசாக தள்ளுபடி செய்வது வந்து இல்லை, அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்க போகிறதில்ல. ஆனால் ஏதாவது மானியம் கண்டிப்பாக வரும். அந்த பேச்சுவார்த்தை வந்து இப்போவும் வந்து அவங்க துவக்க நிலையில் தான் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. HFCL இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 4% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மத்திய அளவில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 656 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். இது அஷோகா பில்கான் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனிக்கு கூடுதலாக ஒரு ப்ராஜெக்ட் ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. அதில் கூடுதலாக இன்னும் பணம் கிடைக்குது. 445 கோடி ரூபாய் அந்த ஸ்கோப் அதிகரிக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக 1574 கோடி ரூபாய். இது BMC கிட்ட இருந்து ஒரு ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஒரு நேஷனல் ஹைவேல அவங்களுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து ஏதோ இடிஞ்சு விழுந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்கள இப்போ ரெட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் புதுசாக கிடைக்காதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்திருக்கிறது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் ஸ்கோப் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதில் கூடுதலாக 447 கோடி ரூபாய் வந்திருக்குன்னு கம்பெனி தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்ட்ராடேல 5% அதிகரித்ததற்கு. NBCC தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனி 175 ரெசிடென்ஷியல் யூனிட்ஸை நொய்டால ஆக்ஷன் வழியாக விற்பனை செய்திருக்கிறாங்க 485 கோடி ரூபாய்க்கு. டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்க தசால்ட் ஏவியேஷனுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. தசால்ட் ஏவியேஷனுடைய ஃபால்கன் 6X உடைய பாகங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ் சொல்லியிருக்கிறாங்க. RailTel கார்பரேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட இருந்து 14.4 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. குறிப்பாக பஜாஜ் ஃபின்சர்வ் 2 இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நடத்துகிறாங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சேர்மன் சஞ்சீவ் பஜாஜ் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல், இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடைய லிஸ்டிங் வந்து குறைந்தபட்சம் 4 அல்லது 5 ஆண்டுக்குள்ளார இருக்கும்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மற்றொரு அப்டேட் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து பென்ஷன்ஸ் மற்றும் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இறங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு
இறங்க இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு சேர்மன் சஞ்சீவ் பஜாஜ். எம்டார் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ஒரு புது கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கஸ்டமருடைய பேர் சொல்லலை. அந்த ஆர்டருடைய மதிப்பு 194 கோடி ரூபாய். அப்போலோ டயர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி கேஸ் சம்பந்தமாக 279 கோடி ரூபாய்க்கான ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தது கம்பெனிக்கு. அதை எதிர்த்து தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அது தள்ளுபடியாகி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்ஸ் தள்ளுபடியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க அப்போலோ டயர்ஸ். கொச்சின் ஷிப்யார்ட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஷிப் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்விட்சர்ன்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து 4 வெசல்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட், அது மேலும் 4ஆக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தம் 8 டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொச்சின் ஷிப்யார்ட். இதோடைய டெலிவரிஸ் வந்து 2027 துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. டெலிவரி நிறுவனம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க வெற்றிகரமாக அவங்களுடைய ட்ரோன் டெஸ்டிங்கை நடத்தியிருக்கிறாங்க. வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ட்ரோன் டெக்னாலஜியை டெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ்ன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெலிவரி நிறுவனம்ன்றது லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியை சார்ந்த நிறுவனம். matrimony.com இன்னைக்கு கலக்கி இருக்கிறாங்க. இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. பைபேக் குறித்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 15 பைபேக் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க matrimony.com. இதற்கு முன்னாடி 2 பைபேக்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. ஒன்று 2022 மற்றொன்று 2024. 2022 75 கோடி ரூபாய்க்கான பைபேக்காக இருந்தது. 2024 72 கோடி ரூபாய்க்கான பைபேக்காக இருந்தது. லேண்ட்மார்க் காஸ்ட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க பிஒய்டி இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அவங்களுடைய ஷோரூம் மற்றும் ஒர்க் ஷாப்பை திறக்கிறாங்க பூனே, மகாராஷ்டிராவில். ஜென் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து 120 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. லிண்டே இந்தியாவுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் நீரஜ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறாரு. சுஸ்லான் எனர்ஜி குறித்து மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 74 ரூபாய். வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 43% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோத்திலால் ஓஸ்வால். லென்ஸ்கார்ட்டில் அவங்களுடைய ஷேர்ஸோடைய லாக் இன் பீரியட் முடிவுக்கு வருதுங்க. இன்றைக்கி முடிவுக்கு வருது. CNBC TV 18 கிடைத்த தகவல் 1700 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் வந்து இந்த லாக்இன்லேருந்து வெளியே வருது. எண்ணிக்கை பார்க்கும்போது 40.7 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 2%. அதே போல் PineLabsலையும் ஷேர் லாக்இன் பீரியட் முடிவுக்கு வருது. 500 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் அந்த லாக்இன்லேருந்து வெளியே வருது. 19.8 மில்லியன் ஷேர்ஸ் அல்லது 2% இன்னைக்கு லாக்இன்லேருந்து வருது. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து டிசம்பர் 12 வேறு சில ஷேர்ஸ் வந்து லாக்இன்லேருந்து வெளியே வருது. அதோடைய எண்ணிக்கை 39.7 மில்லியன். ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 3%. ஸ்கோடா டியூப்ஸ்லையும் அந்த லாக்இன் வெளியே வருவதாக CNBC TV 18 சொல்லியிருக்காங்க. 32.2 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 54% இன்னைக்கு வெளியே வருது டிசம்பர் 8 அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு பார்க்கும்போது 520 கோடி ரூபாய். IPO விலையை காட்டிலும் 15% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஸ்கோடா டியூப்ஸ்னு CNBC TV 18 தகவல் கொடுத்துருக்காங்க. தர்மஜ் கிராப் கார்ட்லையும் ஷேர் லாக்இன் பீரியட் வெளியே வருதுங்க. 6.8 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 20% இன்னைக்கு டிசம்பர் 8 லாக்இன்லேருந்து வெளியே வருது. அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 140 கோடி ரூபாய். Groww ஆப்லையும் ஷேர்ஸ் லாக்இன் பீரியட்லேருந்து வெளியே வருது. டிசம்பர் 10 149.2 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 2%. அதோடைய மதிப்பு 2252 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் லாக்இன்லேருந்து வெளியே வருது. IPO விலையை காட்டிலும் இப்போ Growவுடைய ஷேர்ஸ் 50% கூடுதலாக இருக்குன்னு CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆந்தம் பயோசைன்சஸ்லையும் லாக்இன் பீரியட் முடிவுக்கு வருதுங்க. CNBC TV 18 கொடுத்த டேட்டா இது. டிசம்பர் 11 6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 39.2 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வெளியே வருது. அதுக்கப்புறம் டிசம்பர் 12 20 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 131 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வந்து லாக்இன்லேருந்து வெளியே வருது. IPO விலையை காட்டிலும் ஆந்தம் பயோசைன்சஸ் உடைய தற்போதைய ஷேர் பிரைஸ் 15% கூடுதலாக இருக்குது. NACL இண்டஸ்ட்ரீஸ் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. 250 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. விலை நிர்ணயித்திருப்பது 76 ரூபாய் 70 பைசா. வெள்ளிக்கிழமை விலையுடன் ஒப்பிடும்போது 56% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. 5 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்குறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. 31 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வேறு, ரைட்ஸ் ஷேர் வேறு. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி தான் ரைட்ஸ் ஷேரை வாங்க வேண்டும். ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 12 ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகும் தேதி டிசம்பர் 22, முடிவுக்கு வருவது டிசம்பர் 30 ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் டிசம்பர் 24 ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் குறித்து நம்ம வீக்கெண்டில் செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்களுக்கு வந்து RBI கிட்டேருந்து SFB டிரான்சாக்ஷனுக்கு அனுமதி கிடச்சிருக்கு. SFBன்றது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாறுவதற்கு அனுமதி கிடச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ் ரியாக்ஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்கும்போது இன்றைக்கி வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 5% விழுந்திருக்குன்னு CNBC TV 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு வந்து யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஹேர் லாஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா. 2 ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், மற்றொன்று மேக்ஸ் ஹெல்த் கேர்.
மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1325, தற்போதைய லெவலிருந்து 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்றொன்று கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஸ்கீம்ஸ், அவங்களுக்கும் பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 900, 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.